இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 23, 2024 23/2/2024 தமிழ் சோபகிருது வருடம் மாசி மாதம் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 7:26 வரை, அதன் பிறகு மகம் நட்சத்திரம். வளர்பிறை சதுர்தசி திதி மதியம் 3:35 வரை, அதன் பிறகு பௌர்ணமி திதி. யோகம் சரியில்லை. தனுசு மற்றும் மகர ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 6 முதல் 7 வரை, 7 முதல் 8 வரை, 8 முதல் 9 வரை, பிற்பகல் 1 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சனி சூரியன் புதன், மீனத்தில் ராகு. இன்று இரவு 7:26 சந்திரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இரவு 7:26 வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி, உங்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுத்து அது கொஞ்சம் பரபரப்பாக எடுப்பீங்க. அதனால் உங்களுக்கு இன்று பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாயின் பார்வை, ராசிநாதன் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார். அவரின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு தன்னம்பிக்கை வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், சிலருக்கு வண்டி வாகனம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இரவு 7 மேலே சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சூரியனின் பார்வையில் வராரு. புதன் சூரியனின் பார்வையில், சனி பார்வையில் வர்றதுனால உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ராத்திரி 7 மேலே பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு போகும். அவ்வளோ அமோகமான பலன்கள் ஏற்படும், அனுகூல பலன்கள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலை முதலே உங்களுக்கு பரபரப்பு கூடும். அந்த ரிசல்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்கறத விட நல்ல மார்க் எடுத்து வெற்றி வாகை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு மார்க்கு குறையிற மாதிரி சூழ்நிலை இருந்துன்னா கவலைப்பட வேண்டாம். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக உங்களுக்கு காம்பன்சேஷன் எங்கேயாவது வேறு ஏதாவது சப்ஜெக்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள், வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உடல் சோர்விலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக நீங்கள் படிக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பரபரப்பு அதிகரிக்கும். உங்களுடைய செல்வாக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன கொஞ்சம் பரபரப்போடு செயல்படுறதுனால பார்க்குறவங்க என்னமோ டென்ஷனில் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் நல்லது. மாலைக்கு பிறகு, அதாவது இரவு 7 மேலே சந்திரன் 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது பூர்ண சந்திரனாக இருக்கிறதுனால வியாபாரம் வளர்ச்சி அடையும். குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் புதிய பொருட்களை வாங்குவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவார்கள். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க அனுகூலம் அல்லது எதிரிகளின் அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாக பிரச்சனை இருந்து கொண்டிருக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்பட்டதுன்னா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. அந்த சந்தோஷம் உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு வளத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகள், அரசு பதவியில் இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வார்த்தை ஜாலத்தின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூட ஆற்றல் ஏற்படும். எதிரிகளை வெல்றதுனால உங்களுக்கு மரியாதை கூடும். உங்களுக்கு மரியாதை கூடுவதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க பதவியில் அமர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மூத்த சகோதரர்கள் மூலமாக ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அதை வேண்டான்னு சொல்லாதீங்க. அதை தட்டி விட்டீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகமான நாள். ரிஷபராசி, இன்று காலை முதலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும். மன நிம்மதியை தரக்கூடிய நற்செய்திகள், பணத்தை தரக்கூடிய நற்செய்திகள், மதிப்பை உயர்த்தக்கூடிய நற்செய்திகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும், சாயந்தரம் 7 மணி வரைக்கும் பிரச்சனை இல்லை. 7 மணிக்கு மேலே திடீர் பரபரப்புக்கு குறைவு இருக்காது. கொஞ்சம் படபடப்போடு செயல்படுவீங்க. செலவுகள், சந்தோஷமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக எந்த மாற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கஷ்டப்பட்டு நீங்கள் ஏதாவது புதிய முயற்சி எடுத்தீங்கன்னா எந்த விதமான சாதகமான பலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்துக்கு இன்னைக்கு வியாபாரத்தின் மூலமாக வருமானம் ஏற்படும். மாலைக்கு பிறகு வியாபாரத்துக்காக சில புதிய முதலீடுகள் செய்வதற்கோ அல்லது வியாபாரத்தை பெருக்குவதற்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் உறவினர்களின் வருகையை சந்தோஷமாக செயல்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் கொஞ்சம் வேலை விஷயமா ஏதாவது புதிய முயற்சி எடுத்திருக்கீங்க, அந்த புதிய முயற்சி எனக்கு ஏதாவது சக்ஸஸ் கிடைக்குமா, சாதகமாக நடத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வேலை விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அவர்களின் சொல் கேட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். பதவி உயர்வுக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். கடின உழைப்புக்கு உண்டான ஊதியம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள், உறவினர்களின் சந்திப்பு போன்ற விஷயங்களால் மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை விஷயத்தில் நீங்கள் இது நாள் வரைக்கும் செஞ்ச விஷயத்துக்கெல்லாம் பாராட்டுதல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்க, சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், இப்படி அனைவருக்குமே இன்று வளர்ச்சி ஏற்படும். தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கதவு தட்டுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். கணவன் மனைவி உறவுல சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வீண் செலவுகள் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மேலதிகாரிகளுடன் சிறு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக உங்களுடைய வார்த்தை விரயங்கள் சற்று செலவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எங்கேயாவது வெளியூர் போக சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்சம் கோபப்பட்டு அவங்ககிட்ட போக மாட்டேன்னு அடம்பிடிப்பீங்க. அது மத்தியானத்துக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லப்படுகின்ற வேலைகளை சரியாக செவ்வனே செய்து முடிப்பது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு தொழில் உத்தியோகத்தில் மேன்மையை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வருது. அதனால் அந்த தேடி வர வாய்ப்பை வேண்டான்னு உதறாதீங்க. அதே சமயம் செலவுகளில் கண்ட்ரோல்டாக இருங்க. இன்று உங்களுக்கு தூக்கமின்மை அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று சலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு காதில் ஏதாவது குடைச்சல் இருந்ததுன்னா அதற்கு மருத்துவ சார்ந்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு தூக்கத்தில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். மாலைக்கு பிறகு மனக்குழப்பம் அதிகரிக்கும், வேலை குழப்பம் அதிகரிக்கும். மிதுன ராசி, ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இன்று வருமானத்திற்கு குறைவு இருக்காது. இருப்பினும் உங்களுக்கு செல்வாக்கு, வார்த்தைகளால் செல்வாக்கை பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக நீங்கள் வழக்கறிஞர் இல்லாட்டி அரசு துறை சார்ந்தவர், அரசியல் துறை சார்ந்தவர், இல்லை அரசு பதவியில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வருமானமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்ச கோர்ட்டு கேஸில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதிப்பு மரியாதை உயரும், கௌரவம் அதிகரிக்கும். மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டு அதன் மூலமாக வியாபாரத்தில் வருமானத்தையும் வியாபாரத்தின் மூலமாக லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இன்றைக்கி உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட உங்களுடைய காதலை வெளிப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அமோகமான பலன்கள் ஏற்படும்.
நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மரியாதையை கொடுப்பது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரில் இருந்த அந்த ஒரு 1% டிஸ்டர்பன்ஸை கான்ஃபிடென்ஸாக மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு அந்த காதல் விஷயத்தில் இருந்த தோல்விகள் விலகி வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும். தொழில் ரீதியாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பெரிய மனிதர்களின் சந்திப்பு, உங்களுடைய மேனேஜ்மெண்ட், அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் உங்களை கூப்பிட்டு வச்சு பாராட்டுவாங்க. இதனால் உங்களுக்கு ஒரு 100 பேர் 200 பேர்த்துக்கு எதிரில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும்னு சொன்னது போல் உங்களுக்கு இன்றைக்கி மாலைகள் விழறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு கேஷ் இன்சென்டிவ் போன்ற நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் வளர்ச்சியை பற்றி பேசுவீர்கள். அடுத்தவர்களின் வெற்றிக்காக உழைப்பீர்கள். உங்களுடைய வெற்றிக்காக உழைப்பீர்கள். உங்கள் குடும்பத்தாரின் தேவைக்காக முயற்சிகள் செய்து நல்ல செய்திகளை தரக்கூடிய வகையில் செயல்படுவீங்க. இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கும். அதே சமயம் மாலைக்கு பிறகு இரவு 7 மணிக்கு மேலே உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தன வருமானம் ஏற்படுவதன் மூலமாக உங்கள் மனசில் தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தந்தை வழியில் உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதரர்களுக்கும் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற, தனலாபம் அதிகரிக்கின்ற யோகமான நாள். கடக ராசி. ராசிநாதன் சந்திரன் ராசியில் இருக்காரு. செவ்வாய், யோகாதிபதி செவ்வாய், உச்ச செவ்வாயின் பார்வையில் சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால தொழில் ரீதியாக உங்களுக்கு சில குழப்பங்கள் தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்குது. குழப்பங்கள்னால் தெளிவை தரும். தெளிவான விஷயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தாது. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சகோதரகாரகன் உச்சமாக இருக்கிறதுனால சகோதரிகள் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி நட்பு பாராட்டுவார்கள். உங்கள் பங்காளி சண்டை பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு உறவுகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. இன்று மாலை 7 மணிக்கு மேலே 2ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி உச்ச சந்திரனாக, அதாவது பௌர்ணமி நிலவாக பூர்ண சந்திரனாக இருக்கிறதுனால, சூரியனின் பார்வையில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். செலவுகள், சந்தோஷமான செலவுகள் ஏற்படும். குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் இன்று பொருட்களாக வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் பேசும் தொழிலாக இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கும் இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வார்த்தைகளால் மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற யோகமும் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படும். வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் பண பரிவர்த்தனைகளில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால உங்களுக்கு தெளிவான முடிவு எடுத்து வருமானத்தை பெருக்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். சிலருக்கு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குடும்பத்தில் உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுனால இன்று சந்தோஷமான அனுபவங்கள். ஆக்சுவலாக 7ஆம் இடத்துல சுக்கிரன் மட்டும் இருந்தாலோ இல்லை செவ்வாய் மட்டும் இருந்தாலோ கணவன் மனைவி உறவு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் இங்கே உங்களுக்கு 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. யோகாதிபதி பலமாக இருக்கார். பாதகாதிபதி எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய சுக்கிரன் பவர் இல்லாமல் குறைவான பவரோடு இருக்கார். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களே உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். தன்னம்பிக்கை மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்களுக்கு சில நல்ல அறிவுரைகளை கொடுப்பார்கள். உங்கள் எதிரிகள் உங்களுக்கு இன்றைக்கி பெருசாக தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை, சூரியன் சனி சேர்க்கை, சூரியன் சனி 7ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை.
இந்த 2 கிரக நிலவரும் உங்களுக்கு சாதகமான பலன்களை, அதாவது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுறதுனால உங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் கடனுதவி செஞ்ச நபர்களிடமிருந்து மீண்டும் பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக 20 வருஷமாக உங்ககிட்ட கடனை வாங்கிட்டு காணாமல் ஓடிப்போன நபர்கள் உங்களை தேடி வந்து கொடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். ஸோ அதே சமயம் உங்களுக்கு பணம் வராதுன்னு நினச்ச இடத்துலேருந்து வரதுனால உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குடும்பத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும், ஆதாயத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க. அதிகார வார்த்தைகளை பேசினால் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் பேசுவதன் மூலமாக பார்ட்னர்ஷிப்பில் பெரிய பாதிப்போ பிரிவோ ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால மாலைக்கு பிறகு உங்களுடைய வார்த்தைகளில் தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசி. இன்று நாள் முழுவதும் விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு, அதுவும் செவ்வாயின் பார்வையில் இருக்காரு. சந்திரமங்கல யோகம் கடன் பிரச்சனைகளுக்கு முடிவை கட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கிய பிரச்சனைக்கு தெளிவான சிந்தனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கு எந்த வியாதியும் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் உங்கள் உடம்புல அசௌகரியம் இருக்குது, இதை சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு அந்த டாக்டர் பேர்லேயே கோபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, எரிச்சல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும். சாயந்தரத்துக்கு மேலே உடல் உபாதைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மாலை இரவு 7 மணிக்கு மேலே உங்களுக்கு தெளிவான உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்திலும் சரி, வாழ்க்கை துணை விஷயத்திலும் சரி, இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் பதவி உயர்வுக்கு எடுத்த முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்துட்டு இருந்த உங்களுடைய சக பணியாளர்கள், எதிர்பாலின பணியாளர்கள் உங்களை விட்டு விலகுவதற்கு, அதாவது இந்த ஆஃபீஸ்லேருந்து வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கோ இல்லை வேலையிலேருந்து டிஸ்மிஸ் ஆகிறதுக்கோ அல்லது ரிசைன் பண்ணிட்டு போகிறதுக்கோ வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் மருத்துவ செலவு, மருத்துவமனைக்கு அலைச்சல், மருந்து வாங்கிறதுக்காக அலைச்சல், டாக்டர்கிட்ட வெயிட் பண்ணுறது, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களாக இருக்கும். நீங்கள் நினச்சிப்பீங்க இதெல்லாம் பார்த்தா நமக்கு உடம்பு சரியாக போய்டும்னு. கடைசியில் பார்த்தா சாயந்தரம் 7 மணிக்கு மேலே தான் டாக்டர் உங்களை செக் பண்ணுவார், உங்கள் ரிப்போர்ட்டை பார்ப்பார். அந்த ரிப்போர்ட்டில் எந்த விதமான சிக்கலும் இல்லை, நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு உங்கள்கிட்டயே திருப்பி உங்களை கேட்பாங்களே தவிர அந்த ரிப்போர்ட்டில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அதே சமயம் உங்களுடைய உடல் ரீதியான சோர்வுகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் இன்று மாலைக்கு பிறகு மன தைரியத்தின் காரணமாக, மனசில் ஒரு உத்வேகத்தின் காரணமாக உங்களுக்கு அந்த ஆரோக்கிய சங்கடங்கள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. என்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடமாற்றத்தின் காரணமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று அலைச்சல் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக எப்படின்னா, நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, அதாவது சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க, இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குன்னா அந்த யூனிட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தைக்காகவோ அல்லது வாழ்க்கை துணையின் தவறுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் வாழ்க்கை துணை எங்கேயாவது வெளியில் போயிட்டு ஏதாவது பர்ஸை மிஸ் பண்ணிடுவாங்க, இல்லை எங்கேயாவது வெளியில் ஸ்டாண்டர்டாக நிற்பாங்க. அதனால் நீங்கள் போய் அவங்கள கூட்டிகிட்டு வர மாதிரி சூழ்நிலை, அதாவது அவங்க பொருட்களை இழந்துட்டு நிற்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு வரா மாதிரி இருக்கும். இன்று மாலை வரை உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும். மாலைக்கு பிறகு, அதாவது இரவு 7:26 மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இன்று நாள் முழுவதும் வீண் அலைச்சல் எல்லாம் அலைஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி தேவையில்லாத அலைச்சல்னு உங்கள் மனைவி உங்கள்கிட்ட புலம்புவாங்க, நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட புலம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மாலை வரை அனாவசிய அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட்டு மாலைக்கு பின் தெளிவு கிடைக்கிறதுக்கு உண்டான தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசி.
லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு மதிப்பை உயர்த்தி கொடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. செல்வாக்கு அதிகரிக்கும். மூத்த சகோதரர்கள் வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுடைய வழக்குகளில் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகும். எதிரிகள் அடங்கி இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக மன வேறுபாடு காரணமாக பேசாமல் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவில் மீண்டும் பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சாயந்தரம் 7 மணிக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது பூர்ண சந்திரனாக இருக்கிறதுனால காதலன் காதலிக்குள்ளேயோ இல்லை கணவன் மனைவிக்குள்ளேயோ அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மாலைக்கு பிறகு சந்தோஷமான செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படும். அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்தோஷமான அனுபவங்கள் மட்டும் இல்லாமல் மதிப்பு மரியாதை உயர்வது, குறிப்பாக வழக்கில் வெற்றி அடையிறது, உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவது போன்ற விஷயங்கள் நடக்கும். மாலை 7 மணிக்கு மேலே, இரவு 7 மணி 26 நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ளே வரும்பொழுது சனி, சூரியன், புதன் மற்றும் குருவின் பார்வையில் வரதுனால உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி தூக்கத்தை விட்டுட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் மனைவி உறவாகட்டும், குழந்தைகளாகட்டும், நட்புகளாகட்டும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகளை சொல்வார்கள். நாள் முழுவதும், அதாவது ராத்திரி 12 மணி ஆனாலும் சரி, 2 மணி ஆனாலும் சரி, சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் வளவளான்ட்டு பேசிகிட்டு இருப்பீங்க. இதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதாவது பகல் முழுவதும் செலவுகள் இருக்காது, வருமானம் வரும். குறிப்பாக உங்களுக்கு வியாபாரத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த வியாபார பிரச்சனைகள் முடிவை சந்தித்து அதன் மூலமாக வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கு சூழ்நிலைகள் சாதமாக இருக்குது. மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கக்கூடிய வியாபார முடிவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெருமைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. ராத்திரி 7 மணி 27 நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக விரயஸ்தானத்துக்கு சந்திரன் வந்தால் மனக்கவலையை தரும். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் பூர்ண சந்திரனாக இருக்கிறதுனால தெளிவான சிந்தனை ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். செலவுகள் இருக்காது. அப்படியே செலவு ஏற்பட்டாலும் அது சந்தோஷத்துக்கு உண்டான செலவுகளாக இருக்கும். உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு ராத்திரிக்கு மேலே வீட்டில் இருக்கிற பெரியவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாயந்தரம் 8 மணி வரைக்கும் எங்கேயும் போக மாட்டீங்க, வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க. சந்தோஷமாக ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. ராத்திரி 7 மணி 26 நிமிஷத்துக்கு மேலே 8 மணிக்கு மேலே திடீர்னு கிளம்பி அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு ராத்திரி 12 மணிக்கு வருவீங்க. உங்கள் வீட்டுக்காரன் மட்டும் திட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களும் திட்டுவாங்களே தவிர நீங்களும் அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போவீங்க. ஸோ இன்றைக்கி எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. தெளிவான சிந்தனை மட்டுமல்லாமல் சந்தோஷமான மனோநிலையுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி. ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இன்று உங்களுக்கு மனநிலை சந்தோஷத்தை தரும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லையோ இல்லை தொழில் சார்ந்த விஷயங்கள்லையோ உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி 2-7 கூடியவன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய மனிதர் உதவிகரமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்வார். அவருடைய உதவியை உதாசீனப்படுத்தாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். மாலை வரை அவருடைய பார்வை பலத்தில், அதாவது செவ்வாயின் பார்வை பலத்தில் இருக்கிறதுனால வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக அந்த பெரிய மனிதரை கவருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மாலைக்கு பிறகு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேலை மாற்றம் உங்களுக்கு தனலாபத்தை அதிகரிக்கிறதுக்கும் உங்களுடைய நட்புகளின் மரியாதையை பெறுவதற்கும் உண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் யாராவது உங்கள் எதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த எதிரியே உங்களுக்கு சாதகமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற, சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது வியாபார உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்களே இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக மாறி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்கு சாதுரியம் அல்லது வார்த்தைகளின் கடுமையை கூட்டி உங்களுக்கு காரியத்தை நடத்தி கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். பணபலம் அதிகரிக்கும், வாக்குச்சாதுரியம் ஏற்படும். குடும்பத்துக்கு தேவையான பண தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது. வீடு மனை மாற்றம் அல்லது வீடு மனை வாங்குவதற்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து வந்த பாதிப்பிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பைல்ஸ் பிரச்சனை இல்லாட்டி அப்பெண்டிசைட்டிஸ் பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, அடிவயிற்று பகுதியில் பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெண்களாக இருந்து உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் சங்கடம் இருந்ததுன்னா, குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சங்கடம் இருந்ததுன்னா, நாள்பட்ட தம்பதிகளுக்கு கூட, அதாவது வயசானவங்களுக்கு கூட, 40 வயசுக்கு மேலே இருக்கிற தம்பதிகளுக்கு கூட இன்று நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக இன்றைக்கி ராத்திரி 7 மணிக்கு மேலே நல்ல செய்திகள் வரும். உங்களுக்கு குடும்பத்தில் பூரிப்பை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும். குடும்ப பலம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். விருச்சிக ராசி 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு இன்று நாள் முழுவதும். இதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, குழந்தை பாக்கியம் ஏற்படுதல், குழந்தைகளால் மன நிம்மதி, மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்துதல், படிக்கக்கூடிய குழந்தைகள், ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் இன்று அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய படிப்பாற்றல் அதிகரித்து அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புள்ள சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கியத்திலான பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தீங்கன்னா, பிரச்சனை சங்கடப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான சோர்வுகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் என்ன தான் இருந்தாலும் உடம்புல டயர்ட்னஸ் இல்லாட்டினாலும் ஃபேஸில் உங்களுக்கு டயர்ட்னஸ் காமிச்சு கொடுக்கும். அதனால் அடிக்கடி ரெஃப்ரெஷன் அப் பண்ணிக்கோங்க. அடிக்கடி சோப் போட்டு மூஞ்சி அலம்புறது அவசியமான ஒன்று. உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படணும்னா மனசு தெளிவாக இருக்கணும். மனசு தெளிவாக இருக்கணும்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கணும். அந்த உடம்பு சுறுசுறுப்புக்கு இன்று உங்கள் அடிக்கடி நீங்கள் குளிக்கிறது நல்லது. அடிக்கடி நீங்கள் ஃப்ரெஷன் அப் பண்ணிக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்பட்டு அதன் மூலமாக அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்கள் கடுமையான உழைப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது. கடுமையான வேலை காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம், அலைச்சல், ராத்திரி 12 மணி வரைக்கும் அலைச்சலை ஏற்படுத்திக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக அல்லது சுய தொழில் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வருமானத்தில் வச்சு நீங்கள் கடன் அடைப்பீங்களே தவிர சொத்து சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு செலவை ஏற்படுத்தினாலும் குடும்பத்தில் நிம்மதியை தரும். இதோ ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது ஒரு மாடிப்படி இடிஞ்சு விழற மாதிரி இருக்குன்னு நினச்சி நீங்கள் அதை சரி பண்ணும்போது தான் தெரியும் அந்த மாடிப்படியோட வீக்னஸ் தெரிஞ்சு அதை சரி பண்ணி உங்கள் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தாயாரிடம் அன்பு பாராட்டுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மன வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி உறவில் சிக்கலை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று மன வேறுபாடுகளை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது, உழைப்பு ஜாஸ்தி இருக்குது. ஆனால் ராத்திரி 7 மணிக்கு மேலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெருமைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படும். பெருமைகள்னு சாதாரண விஷயம் இல்லைங்க. உங்களை பார்த்து உலகமே கைகொட்டி சந்தோஷப்படுத்தக்கூடிய, உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்றைக்கி ராத்திரி நீங்கள் சந்தோஷமாக படுத்தா கூட நாளைக்கு காலையில், அதாவது அடுத்த நாள் காலையில் 24ஆம் தேதி காலையில் உங்களுக்கு உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதியும் சந்தோஷமும் தொழில் முன்னேற்றமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசி இன்று இரவு 7:26 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் குடும்ப விஷயத்தை இன்றைக்கி அவசரப்பட்டு பேசிடாதீங்க. குடும்பத்தில் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம்.
அதில் சில சமயம் பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக நீங்கள் இன்றைக்கி ஏதாவது தங்க நகை வாங்குறதோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறதுக்கு போனீங்கனாலோ இல்லை ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு போனாலோ செலவுகள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் சில சமயம் உங்களுக்கு பணம் வந்து காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது வாங்கின பொருள் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பண இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். இன்று உங்களுடைய குடும்ப சூழ்நிலை மட்டும் இல்லைங்க, அஃபிஷியலாகவும் எங்களுக்கு இன்றைக்கி மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியலாக சில விரக்தி மனப்பான்மை ஏற்படும். உங்களை விட அனுபவத்தில் குறைந்த அல்லது வயதில் குறைந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கிறவனுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்குறாங்களேன்னு இன்றைக்கி நீங்கள் விதண்டாவாதம் பேசுவீங்க. பேசுவதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போகிறதில்ல. பேசக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். அதாவது எதிரிகள்னால் உங்களுக்கு பணம் கொடுத்தவங்க, நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்திருந்தாலோ அவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சாதாரணமாக கேட்குற விஷயத்தை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க, அல்லது நீங்கள் அவங்க சொல்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எதிர்வாதம் செய்கிறதுக்கு முயற்சிகள் செய்வீர்கள். இன்று வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கும், அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடன் பிரச்சனைகளை முடித்து அதிலிருந்து அந்த சிக்கலிலிருந்து வெளிவருவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் அதை எப்போ பண்ணணுங்கிறதுக்கு இன்றைக்கி எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதீங்க. ராத்திரி 7 மணிக்கு மேலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அந்த சமயத்துக்கு மேலே பணத்தை கட்டுவதற்கு முயற்சி பண்ணினா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த பயம் அல்லது கவலை விலகி நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். இது எல்லாமே ராத்திரி 7 மணிக்கு மேலே தான். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் அல்லது வாக்குவாதம் அல்லது அவருடைய ஆரோக்கியம் பற்றிய கவலை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். மனசில் ஒரு விதமான கவலை அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வியாபாரத்திலேயோ தொழிலையோ நீங்கள் செஞ்ச முதலீடு சற்று பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கி அந்த பணம் வருமா, அந்த பணம் போயிடுமா, நஷ்டமாகுமா அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கீங்க. குறிப்பாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுத்த பணம் இன்று வருவதில் தாமதம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மகர ராசி. இன்று இரவு 7:26 வரைக்கும் நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை, சக பணியாளர்கள், எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் கூட உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. எப்படிப்பட்ட பேச்சுவார்த்தையும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 2ஆம் இடத்துல சனி சூரியன் இருந்தாலும் இன்றைக்கி பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வெளியாட்களிடம், குறிப்பாக உங்களுக்கு தெரியாத நபர்களோ அல்லது எதிரிகளிடமோ உங்கள் குடும்பத்தாரை பற்றி பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். 3ஆம் நபர்னு நினச்சிட்டு நீங்கள் யாரோ தெரிஞ்சவர் போல பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்தை பற்றிய வார்த்தைகளோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றிய பேச்சுவார்த்தைகளோ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பெருமையாக பேசுகிறத நினச்சி பேசுவீங்க. அதை வச்சு அவங்க வேறு விதத்தில் விளையாடி உங்களிடமிருந்து பணம் பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது சாயந்தரம் 7 மணிக்கு மேலே அந்த முயற்சியில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானம் தவறினால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படும். அதே சமயம் பூமி தொடர்பான விஷயத்தில் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டதுன்னா இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே அதை பற்றி பேசுகிறத தவிர்ப்பது புத்திசாலித்தனம். பகல் முழுவதும் சந்தோஷமான அனுபவங்கள். இரவு 7 மணிக்கு மேலே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் பாதிப்பிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதே உங்களுக்கு ஒரு நிம்மதி. ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனைகள் தீரும். அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீங்கள் வீடு கட்டணும் இல்லை மனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த விஷயமா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இன்றைக்கி பகல் வேலையில் பேசினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுக்கு ஒரு காமனான ஃப்ரெண்டு இருப்பார்ல, அந்த காமன் ஃப்ரெண்டும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவார். ஆனால் இன்றைக்கி ராத்திரி 7:30 மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால அதுக்கப்புறம் பேசினீங்கன்னா சாயந்தரம் 7 மணிக்கு மேலே அவர் வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த நண்பரே உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கும் வாய்ப்பு இருக்குது. மனசலனம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பகலில் சந்தோஷமும் மாலைக்கு பிறகு மன வருத்தமும் முன்கோபமும் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் ஹோல் டே எந்த விதமான பாதிப்பும் இல்லை, சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் நண்பர்கள், உங்களுடைய அக்கம் பக்கத்தினர், குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகள் சற்று உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த மனக்குறைகள் நீங்குவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால வீடு மனை ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீட்டை பராமரிக்கணும், பெயிண்ட் அடிக்கணும், இல்லை வீட்டுக்கு ஏதாவது ரூம் எடுத்து கட்டணும், இல்லை பின்னாடி மாடி எடுத்து கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்குண்டான முயற்சிகள் இன்று காலையிலேயே துரித கதியில் செயல்படுவீங்க. மாலைக்கு பிறகு அதில் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவான சிந்தனையற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா வேலையும் பகல்லையே முடிச்சுக்கோங்க. மாலைக்கு பிறகு நிதானத்துடன் இருப்பது மட்டுமே உங்களுக்கு அவசியமான ஒன்று. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே திடீர்னு அவங்களுடைய வேலை விஷயமாக, அதாவது அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கோ அல்லது அவர்களின் தேவைகளுக்காகவோ அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று மாலைக்கு பிறகு உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பகல் முழுவதும் உங்கள் வாழ்க்கை துணை சந்தோஷமாக உங்கள் கூட அன்பாக பேசி உங்களுக்கு சில ஆலோசனைகள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே அவங்க உடம்பு அசௌகரியம் காரணமாக மருத்துவ தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு வாழ் நண்பர்கள், இந்த ராசியில் பிறந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவர்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்தினால் பண நஷ்டம் ஏற்படுமே தவிர எதிரிகளின் பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சூப்பரான நாள். கும்பராசி 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் தேவைகள் பூர்த்தியாகும். புதுசாக கடன் வாங்கலான்ட்டு யோசிப்பீங்க. ஆனால் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளார உங்களுக்கு தனலாபம் அதிகரித்து உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுறதுனால கடன் வாங்கும் யோசனையை தள்ளி வைப்பதற்கு முயற்சி பண்ணுவீங்க அல்லது அதை கேன்சல் பண்ணிடுவீங்க. நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கணவன் மனைவி உறவில் இத்தனை நாளாக பிரச்சனையாக இருந்த விஷயத்திலெல்லாம் இன்றைக்கி மாலைக்கு பிறகு பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூக தீர்வை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உங்கள் வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கஸ்டமர்ஸ், அதாவது உங்களுக்கு சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸ் இவங்ககிட்டெல்லாம் தேவையில்லாத ஒரு எதிர்மறை எண்ணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட எதிர்மறையாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு தவறான வாக்குறுதிகளை கொடுப்பதோ அல்லது தகுதிக்கு மீறி வாக்குறுதிகள் கொடுப்பதையோ தவிர்ப்பது புத்திசாலித்தனம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். பண விவகாரங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 4ஆம் இடத்ததிபதி விரயத்தில் இருக்கிறதுனால மருத்துவ உதவிகள் தேவைப்படும். அதனால் கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. வேளைக்கு கரெக்டாக சாப்பிடுங்க. அதிகமாகவும் சாப்பிடாதீங்க. சாப்பிடாமல் பட்டினி கிடக்கிறதும் தவறான விஷயம். ஆரோக்கியத்தை பேணுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு நண்பர்களின் உதவியை பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். குடும்ப தேவைகள்னால் உங்களுடைய தாயார், உங்களுடைய வீடு மனை வண்டி வாகனம், உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் அவர்களுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை துணையின் வேலை விஷயமாக அவர்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இன்று உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படாமல் இருக்கிறது நல்லது. அப்படியே செலவு வந்தாலும் சந்தோஷமாக பண்ணுவீங்க. அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. என்ன உங்களுக்கு மனசுக்கு அறிஞ்சே அந்த செலவு வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சே பண்ணுவீங்க. சொல்லக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துட்டா, அதாவது கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளில் கவனமாக இருந்துட்டா
பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. வாழ்க்கை துணைக்காக, வாழ்க்கை துணையின் கடனை அடைப்பதற்காக, உங்களுடைய வீட்டின் மேல் சொத்து பத்திரத்துக்கு மேலே வாங்கியிருக்கிற கடனை அடைக்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி அனுகூல பலன்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் புதிய முடிவுகள் எடுத்து அவருக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உண்டான முடிவுகள் எடுப்பீர்கள். இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுக்கு சற்று ஈகோத்தனம் தலை தூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க அல்லது தலைகணத்துடன் பேசுவீர்கள். எனக்கு அது தெரியும், இது தெரியும், நான் அப்பேற்பட்ட ஆளுன்ட்டு பெருமை உங்களுடைய பிறந்தாத்து பெருமை உட பிறந்தவன்ட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்ல மாதிரி நீங்கள் கூட பிறந்தவங்ககிட்டயே இன்றைக்கி பெருமை பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களை பற்றி உங்கள் வீட்டுக்காரங்களே, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே கிண்டல் கேலி பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மீன ராசி 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குழந்தைகள் விஷயத்தில், சொத்து விஷயத்தில் பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. இன்று மாலைக்கு பிறகு, அதாவது இரவு 7:26 மேலே கடன் பிரச்சனைகளை முடித்து உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். விரயஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. அந்த 3 கிரகங்களின் பார்வையில் சந்திரன் வரார். பூர்ண சந்திரனாக இருப்பார். அதனால் சாயந்தரம் 7 மேலே கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மன நிம்மதி ஏற்படும். ஆரோக்கிய தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அபவாத பெயர் அல்லது அபவாத குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவு பண்ண உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அவர்களின் ஆலோசனை அல்லது அவர்களின் அறிவாற்றலை பயன்படுத்தி உங்களுடைய பண விவகாரங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். செலவுகள் இருந்தாலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். வீடு, மனை, வண்டி, வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. அதாவது உடம்பு ரீதியாக உங்களுக்கு சஞ்சலம், சங்கடம், சோர்வு இதெல்லாம் இருந்ததுன்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ராசிநாதன் குருவுக்கு சனி பார்வை. அதுவும் யாருக்குன்னா நட்சத்திரநாதனுடைய பார்வையில் குரு இருக்கிறது, சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடம்பில் இருக்கிற எந்த வியாதியும் பெருசாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் உடம்பில் வியாதிக்காக எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் மருத்துவம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பின் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது. வருமானத்திலும் குறை ஏற்படாது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் மன நிறைவை தரக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நேரமாகவும் இருக்கிறதுனால உங்களுடைய வாக்குச்சாதுரியம், அதிகார மமதையில் பேசுவீர்கள் அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்குழப்பம், தடுமாற்றம் போன்ற விஷயங்களால் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.